அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கல, சுபகாரியங்கள் முக்கியமாக திருமணம் நடக்கலை, வாழ்க்கையில் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக ஒரு சிறு சிறு பரிகாரம் செய்யும் போதே அதிலிருந்து வெளிவர முடியுங்க. இதனால் பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான நிறைய பலன்கள் சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம். பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு உங்களை அமைதிப்படுத்தும். பணியை பொறுத்தவரை முக்கியமான பணிகளை முடிக்க இயலாது, தாமதங்கள் ஏற்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமையலாம். பணப்புழக்கம் காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையை திருப்திப்படுத்த இயலாது. உங்களால் முடிந்த அளவு இனிமையாக பேசி நிலைமையை சீராக்குங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படாது. தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குன்றி காணப்படலாம். முடிந்தால் நன்கு உறங்க முயற்சி செய்யுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அமைதியான நாளாக அமையும். சௌகரியமான நாளாக அமையும். திருப்தியோடு காணப்படுவீர்கள். நீங்கள் பெரிதாக எதையோ சாதித்தது போன்று உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய பணியில் ரகசியத்தை காப்பீர்கள். பணியாற்றும் முறை உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய பணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள். மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உற்சாகமானதாக எதுவும் காணப்படாது. நீங்கள் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணி சுமை அதிகமாக காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உறவாடும் போது சில சிக்கல் காணப்படலாம். இது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாகலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். குறைந்து காணப்படக்கூடிய தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வது நல்லது. புத்திசாலித்தனமான திட்டமிடல் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு ஆற்றுவதன் மூலமாக இன்று தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பண இழப்பு காணப்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாரின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியான பலனை பெறுவதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். எதிர்பார்ப்புகளோடு நன்மை தீமை கலந்து அதன்படி பணியாற்றுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு நேரிடலாம். பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். இதனால் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். கூடுதல் பலன்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று திட்டமிடலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காண்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவீர்கள்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும். அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இல்லத்தில் நடைபெற இருக்கக்கூடிய விழா குறித்து துணையோடு இணைந்து திட்டமிடுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களும் மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களுடைய செயலிலும் எண்ணத்திலும் அது வெளிப்படும். பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்பிற்கான சாத்தியம் உள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணி செய்வதற்கான சாதகமான நிலை காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி அதிகமானதாக காணப்படும். சேமிப்பு திட்டங்களில் சேர்வதன் மூலமாக பண தேவைகளை மேம்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் முன்னேற்றம் காண்பது அரிது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம். உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்று இதனை தவிர்க்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை கொடுத்து அன்பை பெறுதல் என்ற கருத்தோடு பழகுவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஓய்வாக வைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். பாதுகாப்பின்மை உணர்வு மனதில் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை திடீர் செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம். சேமிப்பதற்கென்று சிறிது பணத்தை ஒதுக்க முயற்சி செய்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுடைய ஈகோ உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள். நட்போடு அணுகுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான நீரை பருகுவது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த ஆற்றல் காணப்படும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் இருந்தால் இன்றைய நாளை உங்களுக்கானதாக மாற்ற முடியும். சுய திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது. வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புள்ளது. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் தகுந்த பொருத்தம் உடையவர்கள் என்று இருப்பீர்கள். துணையிடத்தில் நேர்மறையோடு நடந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள். எந்த செயலாக இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பிறர் பார்த்து பின்பற்ற முடியாத பாணியில் பணியாற்றுவீர்கள். உங்களுடைய இந்த தனிப்பட்ட அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுத்தரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமையோடு காணப்படுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நாள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் ஒருவருக்காக மற்றவர் எப்போதும் போல ஒருமித்த உணர்வோடு காணப்படுவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சகஜமாகவும் துடிப்போடும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விருந்துகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு இந்த நாளை பயனுள்ளதாக ஆக்குவீர்கள். நீங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஈடுபடுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் காணப்படுகிறது. பணியிடத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்கேற்றாற் போல பணிகளை திட்டமிட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் பதட்டத்தோடும் உணர்ச்சி வசப்பட்டும் காணப்படுவீர்கள். இதனை தவிர்த்து துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிறு வலிக்காக சாத்தியம் உள்ளது. தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.